இந்த லேட் 90s லேட் 90s ஓகே லேட் 90s தான் 90s தான். ஓகே லேட் 90s கிட்ஸ் early 2K கிட்ஸ்லாம் ஜெலினியல்ஸ்னு சொல்லுவாங்களா. சோ அவங்க தான் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்போட ரெண்டு எக்ஸ்டெண்டையும் பாத்துருக்காங்க. காதலர் தினம் லவ்வையும் நம்ம பாத்துருக்கோம், இப்போ என்னென்னமோ லவ் டுடே டியூட் லவ் ஸ்டோரியும் அந்த பாத்துறோம். மாதிரியும் நம்ம பாத்துருக்கோம். சோ நம்மளோட அந்த பெர்ஸ்பெக்டிவே வந்துட்டு இப்ப நம்ம எதை ஃபாலோ பண்ணுங்கிறது தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. இல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இருக்கிற பசங்க நிறைய பேர் பசங்கன்னு இல்ல ரிலேஷன்ஷிப்பே எப்படி இருக்குன்னா கமிட்மெண்ட்டுக்கு பயப்படுறாங்க. சீரியஸா கமிட்மெண்ட்டுக்கு பயப்படுறாங்க. சொல்ற வரைக்கும் நல்லாதான் நல்லா இருக்காங்க. சொன்ன அடுத்த செகண்ட் இது மேரேஜா அப்படின்ட்டு ஆயிரும். டக்குன்னு ஜெர்க்க வாங்கிறாங்க. அது எப்படின்னா எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது அப்படியே இருந்தா ஓகே, அப்படியே போகட்டும், போற வரை போட்டோம் அப்படின்றாங்க. வேற ஒருத்தருக்கு வரவே போட்டோம். அதுக்கப்புறம் அதுவே போயிடும். நான் அவளுக்காக எவ்வளவோ பண்ணேன்டா, நான் அவனுக்காக எவ்வளவு பண்ணேன்டான்னு புலம்பிட்டு அதுக்கப்புறம் லைஃப் பார்த்து சொல்றீங்கல்ல. எனக்கு ஜென்ரலாவே புரியல. இது சீரியஸா பசங்க இருக்காங்கல்ல, இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா மீனா இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் அப்படி தாங்குவாங்க. நீங்க மட்டும் அப்படியே உங்க பிளாக் லிஸ்ட் எடுங்க, பிளாக் லிஸ்ட் எடுங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படியே பிடிச்சு தாங்குவாங்க. அதே வந்துட்டு ஒரு பொண்ணு பேசிக்கான இந்த டைம், ஒரு அட்டென்ஷன் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு மதிக்கிறதே. நாங்களும் அவ்வளவுதானே எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கான ரெஸ்பெக்ட், எங்களுக்கான வேல்யூஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்றீங்க? அதெல்லாம் கொடுக்கும்போது நீங்க பிளாக் பண்றீங்க. நாங்க ஒழுங்காதான் அதெல்லாம் கொடுக்குற பையன் இது ஆப்போசிட்டா தான் எப்பவுமே அமைதுன்னு நினைக்கிறேன். மேபி சரியா? அதுவும் ரிலேஷன்ஷிப் போற வரைக்கும் தெரியாது, போயிட்ட பிறகு நம்ம எதிர்பார்க்கிற வேல்யூஸ் வந்து ஒரு பேசிக்கான அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேச்சுரேட் ஆயிடும். இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்ல கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபீல் இருக்கும், கிடைச்ச பிறகு அந்த ஃபீல் போயிடும். சோ அது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீ வேலைக்கு, நீ லைஃப், எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த அர்ஜ் இருக்கு. அது கிடைச்சிச்சுன்னா போர் வச்சோம். எனக்கு நான் பொண்ணுங்களை விட பசங்கள்ல தான் அது அதிகமா பழி போட்டுருங்க பழகுனது தானே உங்களுக்கு எல்லாம் தப்புன்னு போட்டுருங்க. இல்ல ப்ரோ, நான் ஏன்னா அதிகமா வந்துட்டு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். அவங்க பசங்க கிட்ட பேசுங்க, யாரு வேணாம் இல்ல அதை பொறுத்து தானே நான் சொல்ல. நானும் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுறேன். அவங்களும் எல்லாரும் சொல்றது இதுதான், பசங்க தான் அதை பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி ஐ அக்ரி. நிறைய பேருக்கு ஒரு ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீல் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரி அவன் இல்ல அப்படின்ற ஒரு டயலாக் வந்து ரொம்ப காமன் பசங்களுக்கு சொல்றோம். அது ஆக்சுவலா என்னன்னா கிடைக்கிற வரைக்கும் இல்ல, எனக்கானவளா அவ மாறுற வரைக்கும் அவளுக்கான எல்லா டைமும் நாங்க கொடுக்குறோம். அவ எனக்கானவளா மாறின பிறகு அடுத்ததா நமக்கானவங்களா நாங்க மாறுறதுக்கு நிறைய வேலைகள் செய்யணும். சோ அவ எனக்கானவளா ஆயிட்டா. அப்ப அதுக்கப்புறம் அவ கூட நான் ஓடணும், லைஃபை வந்து ரன் பண்ணணும்னா பினான்சியலி கொஞ்சம் ஸ்ட்ராங். ஆனா எங்க கூட ஓடுறீங்க, ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்பேன், விடிய விடிய வேலை செய்யறேன், தூக்கம் இல்லாம இருப்பேன், அவளையும் எழுப்பி அதெல்லாமே அக்செப்டட். ஆனா அந்த ஒரு பேசிக்கான அந்த ஒரு கனெக்ஷனே வந்துட்டு போயிருது இல்ல ஒரு கட்டத்துல, மெயினா மேரேஜ்க்கு அப்புறம் நான் சொல்றது அதுதான். அது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரணும், ஃபேமிலிக்காக ஓட ஆரம்பிச்சிருவாங்க பசங்க. சரியா? அது வரைக்கும் அவ மட்டும்தான் உலகம்னு இருந்தவன், அவ உலகத்துக்குள்ள வந்துட்டா. வந்த பிறகு அடுத்த வேலைகள்லாம் பார்க்கணும்ல, மற்ற விஷயம்லாம் திருப்பியும் மானே தேனே பொன்மானே ஃபர்ஸ்ட் ஒரு 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாம அந்த டைம் குறைஞ்சிரும். ஆனா அது லவ் குறையாது, டைம் டியூரேஷன் குறைஞ்சதால உங்களுக்கு என்ன ஆச்சு, அப்படி டப்புன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் நீ இல்ல, என்ன நீ கண்டுக்கிறதே இல்ல, என்கிட்ட பழகிறதே இல்ல. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன். நீங்க டெய்லி வந்துட்டு அதே 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பட் ஆனா அட்லீஸ்ட் நீங்க அது இவ வாயில சொல்றீங்க, எங்க வருது அது? அந்த மாதிரி தேவை கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி எனக்கு என்னோட சிச்சுவேஷன் இதுதான், நான் இந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம்ல. சொல்லிட்டா நீங்க விட்டுருவீங்க அப்படியே. ஒண்ணும் இல்ல, வேலையில இருப்பேன், டென்ஷன்ல, அங்க மேனேஜர் தூக்கி போட்டு பெரட்டி இருப்பாரு எங்களை, பெரட்டி டென்ஷன்ல இருப்போம். ஏங்க நீங்க இன்னைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஆரம்பிப்போம். அவன் கம்மான்னு வெடியும், ஐயோ வெட்டிங் டேவா மேரேஜ் டேவா என்னன்னு தெரியல, மறக்கிற அளவுக்கு நீங்க அது அந்த மாதிரி இருந்தா போற. வெட்டிங் டே மறக்கிற அளவுக்கு ஒருத்தன் போயிருக்கானா, அப்ப அங்க ஏதாவது ப்ரெஷர் இருந்திருக்கும். மேக்சிமம் பசங்க மறப்பாங்களான்னு தெரியல, மறந்து சரி ஓகே இரு. அவன் ஏகப்பட்ட டென்ஷனை மண்டையில வச்சிருப்பான். அந்த டைம்ல போன் பண்ணி பிளாங்கா இன்னைக்கு என்ன டே தெரியுமா அப்படி அவன் செதறிட்டான். அவன் ஐயோ என்ன டேன்னு தெரியல, என்ன யோசிக்கிறதுன்னு தெரிஞ்சா இன்னைக்கு எந்த டேவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை சந்திச்ச நாள் இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு டெப்தா அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணி வச்சிருக்கா. ஐ அக்ரி. ஆனா ஒரு வயசு வரைக்கும் தான் அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க முடியும். நான் எப்பவுமே 60 வயசு ஆனாலும் எனக்கு பட்டர்ஃப்ளை கூட எந்த பொண்ணும் கேட்கல. ஆனா அந்த பேசிக்கான ரீஅஷூரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட கொடுத்தாங்க. மென்ஸோட மென்டாலிட்டி எப்படின்னா, அவங்க டூ மச் ஆஃப் திங்ஸை போட்டு டம்ப் பண்ணிப்பாங்க. நிறைய ப்ரெஷரை
மனசுல நீ பாரு, காமனா நிறைய பசங்க அதிகமா பேசுறது நீங்க பாக்குறது ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. பசங்க நிறைய பேசி பார்த்திருக்கியா வள வள வளன்னு? வெரி ஃபியூ. இப்போ ப்ரொஃபஷனலா இப்போ இருக்கும், கேமரா இருக்கு, நாங்கெல்லாம் பேசுறோம். இப்போ ஒரு ஆர்ஜே பேசுறான்னா அவன் அந்த மைக் வரைக்கும் தான், பர்சனலா ஓட்டா ப்ரொஃபஷனல் அவ்வளவுதான். அவன் படப்படன்னு பேசுற பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடக்கி டம்ப் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்லவே அவங்களுக்கு தோணாது, பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. இதை வேற சொல்லி புலம்பி அவன் புரிஞ்சு அடங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். அதை அவனே பேசிக்கலாம் விட்டுறலாம் அப்படின்னு போயிடுவானுங்க. கேர்ள்ஸ் அப்படி இல்ல, சின்ன சின்ன விஷயத்த கூட மனசுல பொறுத்து வச்சுக்கணும்னு பார்க்க மாட்டாங்க, கொட்டிடுவாங்க. அக்னிகுண்டத்தை தூக்கி தலையில கொட்டிடுவாங்க, டமால்னு எடுத்துக்கோங்க போங்க அப்படின்னு. நல்லது. ஜெனரலா அதுதான் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். இது சைக்காலஜிலயும் இப்படிதான் இருக்கானுங்க, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. பெண்கள் நிறைய ஓப்பன் அப் ஆவாங்க, ஆண்கள் நிறைய ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. இது ஆச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றதுதான் பாயிண்ட். ஆனா பண்ண மாட்டானுங்க, அவனுங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஒருவேளை ஓப்பன் அப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு என்னைக்காவது வருவான் பேசலான்னு, அன்னைக்கு ஏன்டா ஓப்பன் அப் பண்ணோன்ற அளவுக்கு ஆக்கி விட்டுருவீங்க. நாங்க என்ன பண்றது, நாங்களே எங்களை மனச தைரியத்தை உருவாக்கிக்கிட்டு வந்து சரி இன்னைக்கு ஓப்பன் அப் பண்ணுவோம், நம்மளே எத்தனை நாளும் மனசுலயே வச்சுக்கிறது, இவகிட்ட தானே சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்டா சொன்னேன், நான் செவுத்துலயே போய் முட்டிக்கிறேன் போகலான்னு சொல்லி அடுப்பாகி போயிடுவான். அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவனுக்கு அது சொல்லணும்னே தோணாது. பட் இது எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப ரீசெண்டா இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில கப்பிள்ஸ் பார்க்கும்போது, எல்லாரும் இல்ல, நான் 2-3 பேர் பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் இந்த சோ கால்டு இந்த ஃபேரி டேல் லவ் ஸ்டோரியில வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவனுங்களுக்குள்ள சண்டையே வராதா, இவனுங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதா, நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோமா தோணுது. இல்ல அது வீடியோக்காக இருக்கும். இப்போ நம்ம பாக்குற பாதி பேர் நம்ம பாக்குறோம்ல, சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஹாப்பியாக கப்புள்ஸ் எல்லாருமே வீடியோஸில் தான் ஹாப்பியாக இருக்காங்கன்னு எனக்கு தோணும். அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மைண்ட் எப்படி ஆக்டிங் மாதிரி ஆயிடும். ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரியலிஸ்டிக்காக ஒரு ஹாப்பினஸை வந்து இது நல்லா இருக்கு டக்குன்னு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படி மைண்ட் போயிடும். அவங்க அந்த ரியலாக நடக்கிற ஒரு ஹாப்பினஸை டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா இருக்கு அதை நான் திரும்ப பண்ணுறேன் வீடியோ எடுன்னா ஆர்டிஃபிஷியல் டு த கோரா இருக்காது. அது பண்றாங்க, சில கப்புள்ஸ் பண்றாங்க. அது அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் என்ன பண்ணிருச்சு, அதுக்குள்ள அவங்க தள்ளிருச்சு. அவங்க ரியலிஸ்டிக்கா இருந்ததை ஃபுல்லா ஆர்டிஃபிஷியலா இப்போ மாத்திருச்சு. எது எடுத்தாலும் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி, ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேமராவோட பின்னாடியே வருவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் பாருங்க 2 கோடு வந்துருச்சு. ஃபேமிலிஸ் பாருங்க, என் பொண்டாட்டி வந்து இப்போ 2 கோடு வந்துருச்சு. ரொம்ப டாக்ஸிக்ல இருக்கிறதுலயே டு தி கோர். டூ மச் ஆஃப் ஓப்பன் பர்சனல் லைஃப் ஓப்பன் பண்ணுறது மேபி கண்டென்ட் கிரியேஷனுக்கு மேபி குட், பட் ஃபார் பர்சனல் லைஃப் இட்ஸ் நாட் குட். அது உங்கள் மென்டல் ஹெல்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னா, ரியாலிட்டி உனக்கு நடக்கிற ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸும் நீ மொமெண்ட்டில் என்ஜாய் பண்ண மாட்டேன். இதை வந்து வீடியோ எடுத்தா பார்க்க வியூஸ் நல்லா வருமே, இது செம கண்டென்ட்டாவே பார்ப்போம். என் குழந்தை என்ன அப்பான்னு கூப்பிட்டுருக்கு, வீடியோ எடு அப்பான்னு கூப்பிடுது, இன்னொரு தடவை கூப்பிடு. அந்த மாதிரி அந்த மூமெண்ட் ஆஃப் அந்த ஹாப்பினஸை கேப்சர் பண்ணணும்னு மைண்டு போதே தவிர அதை செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்னே தோண மாட்டேங்குது. ஸோ அங்கே என்ன ஆயிடுது, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்குள்ளே போயிடுறாங்களா. ஸோ எண்ட் ஆஃப் த டே டாக்ஸிக்காக போய் முடியும், ஹாப்பினஸ் இருக்காது. ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப்லேயே தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனலி, ஐ ஃபீல். ஏன்னா நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணும்போது என்ன ஆச்சு, இப்போ வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, சும்மா திறந்து பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராம் சும்மா திறந்து பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. ஆமா, எப்போ லைட்டா ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருந்தா ஸ்க்ரால் பண்றது, போர் அடிச்சா ஸ்க்ரால் பண்றது, பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்றது. டூ மச் ஆஃப் அடிக்ஷன் போட்டு சரு பார்த்ததே வந்துகிட்டு இருக்கும். அது ஏன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அப்சஷன் வந்துருச்சு அதுல. அதே மாதிரி நம்மளுக்கு யாரு கமெண்ட் பண்ணிருக்கா, யார் லைக் பண்ணிருக்கா, அது தூங்கி எழுந்தவொடனே இன்ஸ்டாகிராம்ல எத்தனை நோட்டிபிகேஷன், இது பாக்குற ஒரு பழக்கம். அது கான்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கிட்டத்தட்ட நோய் மாதிரி மாறிட்டு, எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு, யாரா லைக் வியூஸ் போயிருக்கா, ஒருவேளை போகலன்னா நாளே ஒரு மாதிரி அப்செட் ஆகிருது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம் போலியே, இப்படி அதை பத்தியே பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சில பேரை பார்த்தேன், ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களை போய் சந்திக்கிறேன், ஒரு பேட்டி எடுக்கிறேன். அவங்க அப்போ ஸ்கிராட்ச்ல இருக்காங்க, ஒரு நார்மலான ஒரு கான்டென்ட் கிரியேஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து அப்போ பூம்லாம் ஆகல. இப்போ பயங்கர பீக்ல அவங்க வீடியோஸ் எல்லாமே மில்லியன் போதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்கள சந்திக்கும் போது அவங்க பேசுறது எல்லாமே கண்டென்ட் வச்சு பேசுறாங்க. பேசும்போது இது பாத்தீங்களா, இந்த கேக் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா, இது பாத்தீங்களா, இந்த சட்டை எவ்வளவு ஃபேமஸ், என்கிட்ட ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நார்மலா சொல்லி தொலைய. சோ அதுல வந்து என்கிட்டயும் பேசும்போது அவங்க ட்ரெயின் ஆகியே பேசுறாங்க. நார்மலா பேசும்போது ஒரு கான்டென்ட் எழுப்பினா கூட ஒரு ஊக்கோத வராங்க. இதை வந்து பேசணும், இன்னைக்கு கேமரா ஏன் இப்படி இருக்கு தெரியுமா, இந்த சோஃபா ஏன் போட்டேன்னு தெரியுமா,
என்கிட்ட ₹1 கூட இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்டி பேசும் இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு மைண்ட் செட் வந்து இது ஒரு பக்கம் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, அவங்க யாருன்னு செலிபிரிட்டியாக மாற்றுது, இதெல்லாம் ஓகே. பர்சனல் லைஃப்பில் லைக் கப்புள்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டாக்ஸிக்கான பிளாட்ஃபார்மை தான் பார்க்குறேன். ஹாப்பினஸை தாண்டி ஒரு பக்கம் இது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போய் விட்டுருமோன்னு பார்க்குறேன். அந்த இன்ஸ்டாகிராமை ஒரு வித்தியாசமான மேட்ரிமோனி சைட்டாகவும் பார்க்குறேன் நான். இது வந்து பேர் வைக்காம ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்டாக தான் இன்ஸ்டாகிராம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்பவுமே அது ஃபேஸ்புக் இருந்தது அப்போ. இப்போ இன்ஸ்டாகிராம் அந்த வேலையை செய்யுது. லிங்க்டின்ல எவனும் வராம இருந்தா சரி. அது இல்ல, இன்ஸ்டாகிராம்ல மேட்ரிமோனின்னு சொன்னதா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் லிட்டரலா ஒரு ஏஐ வந்துட்டு எப்படி ஒரு பொண்ணு தனக்கு இருந்தா பிடிக்குமோ அதே மாதிரி அந்த ஏஐ வடிவமைச்சு அதுகிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. யாரா இருக்கு சீரியஸா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் டெக்னாலஜி நல்லது பண்ணுதுன்றத நல்ல விஷயமா எடுத்துக்காம, ஏன் இப்ப பாருங்க, இப்போ ஒரு ப்ராம்ப்ட் ட்ரெண்ட் ஆகுது. பையன் இருப்பான் இல்ல பொண்ணு இருப்பாங்க, இந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என் ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு மேட்ச் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி போட்டோ ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ வந்து எவ்வளவு டேஞ்சரா இருக்கோ அது கப்புள் லாக்ஸ்குள்ளேயும் டேஞ்சர்னஸை உருவாக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அதுக்குள்ளேயே அடிக்டடா இருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னமோ கரெக்ட் தான். இந்த டாக்ஸிசிட்டின்னு சொல்லும் போது தான் இது ஜென்ரலா கேக்குறேன், பசங்க ஆக்சுவலி டாக்ஸிக்கா இல்ல பொண்ணுங்க ஆக்சுவலி டாக்ஸிக்கா? இட்ஸ் நாட் அபவுட் personality, like not about the gender at all. இல்ல டோட்டலாவே அந்த ஒரு பேசிக்கா ஒரு சில நேச்சுரல் கேரக்டர் இருக்கும்ல. நீலாம்பரிக்கு ஃபயர் விட்டுவாங்களா நீங்களா? அப்புறம் என்ன, ஒரு காலத்துல நீலாம்பரிக்கு ஃபயர் விட்டீங்களா? படையப்பாவை போட்டு பெரட்டினீங்களா? படையப்பாவை போட்டு அடிக்கடி அடிச்சிக்கல. சொல்லிக்கிறேன், நீலாம்பரிக்கு ஏன் ஃபயர் விட்டோம்னா அது அவங்களோட ஸ்வாகுக்கு. இல்ல அவ கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா எதுக்கு இவனை கொலை பண்றதுக்கு? அது ஒத்துக்கிறேன், அது வந்துட்டு தப்பா வந்துட்டு தப்பா ஸ்வாக் தான் நாங்க என்ஜாய் பண்ணோம். ஸ்வாக் தான் நீங்க என்ஜாய் பண்ணீங்க. இப்ப டப்புன்னு ஐயோ அடிக்கிறாங்க நம்மள, இப்படி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீலாம்பரியுமா ஸ்வாக் இல்ல அப்படின்னு படையப்பா எவ்வளவு பெரட்டினீங்க. ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு டயலாக் பேசினா அவரும் தப்புதான், இவரும் டாக்ஸிக் தான். போத் ஆர் டாக்ஸிக் தான். ஸோ டாக்ஸிசிட்டி வந்து எப்பவுமே ஜெண்டர் பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஜெண்டர் பேஸ் பண்ணி டாக்ஸிக் கிடையாது. இட்ஸ் அபவுட் த பர்சன். எல்லாமே பர்சனாலிட்டியை பொறுத்து தான். ஒரு பையனும் சரி, ரொம்ப ஸ்வீட்டான பசங்க இருக்காங்க, ஸ்வீட்டான பொண்ணுங்க இருக்காங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில் நீ வளர்ற, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க. இப்போ லவ்வர் படத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டன் கேரக்டரை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவனுடைய சர்க்கிள்னால தான் அவன் அப்படி இருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் கூனி குறுகி போய் தப்பு பண்ணிட்டேன்றத சாரி கேட்காம அவன் கேக் எடுத்துட்டு போய் வச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரான்றத சென்சிபிளாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் அவளை தான் திட்டினாங்க, ஹீரோயினை தான் திட்டினாங்க. நிறைய பேர் அது புரிஞ்சுக்கல ஏன் அப்படி இருக்கான். ஏன்னா அவனுடைய வே ஆஃப் அப்ரோச், அவனுடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் அவனை வந்து டாக்ஸிக்காக காட்டியிருக்கு. அவன் டாக்ஸிக்காக இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு வளர்ந்துருந்தாலோ, இல்லை நல்ல பேரண்டிங்கில் வந்து க்ரூ ஆகிருந்தாலோ, பெண்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாலோ டாக்ஸிக்காக அது தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி வே ஆஃப் அப்ரோச் வந்து பொண்ணு பையன் இல்லை, அவங்க எங்கே வளர்கிறாங்க, எங்கே படிக்கப்படுறாங்க, எங்கே பேசுகிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க கேரக்டர் வந்து பேஸ் ஆகுது.